வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நாம் நிலைவாசலில் கட்ட வேண்டியவைதான். பொதுவாக ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய சிறப்பான மாதமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமைகள், மாதப்பிறப்பு போன்ற நாட்களில் நாம் நிலைவாசலில் சந்தனம் பொட்டு வைத்து வணங்குவது உண்டு. அதுவும் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானதாக கூறப்படுகிறது. அம்மன் அருள் பெறுவதற்கு நாம் நிலைவாசலில் வேப்பிலை கொத்தை கட்டுவது மிகவும் விசேஷமானதாக இருக்கும். வேப்பிலையுடன் 2 மாவிலையும் சேர்த்து கட்டுவதால் லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். நாம் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவ்வாறு நிலைவாசலில் கொத்தான வேப்பிலை கொத்தை அழகாக மஞ்சள் பொட்டு வைத்து கட்டிவிட்டோம் என்றால் நம் வீட்டிற்குள் எந்த தீய சக்தியும் வராது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடுவதோடு இவ்வாறு வீட்டிலும் நாம் நிலைவாசலில் கட்டி வைப்பது மிகுந்த ஏற்றத்தை தரும். பொதுவாக வேப்ப மரத்தில் அம்மன் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. வேப்ப இலையிலும் அம்மன் பரிபூர்ண அருள் தருபவளாகவே இருப்பாள். நாம் அம்மன் கோவில்களில் பார்த்திருப்போம், வேப்பிலையை கண்டிப்பாக உபயோகப்படுத்தி தான் அவர்கள் பூஜை முறையும் இருக்கும். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த வேப்பிலையை நாம் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலே கட்டிவிட வேண்டும். நாம் வியாழக்கிழமையே மதியம் போல் நாம் வேப்ப இலை கொத்தை பறித்து வீட்டிற்குள் வைத்து விட வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை குளித்து முடித்தவுடன் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பிலை கட்டி விடுவது மிகுந்த ஏற்றத்தை தருவதாக இருக்கும். நம் வீட்டில் உள்ள பல தடைகளை இது நீக்கப் பெறுவதோடு அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.